அனைவருக்கும் வணக்கம். தியாகதீபம் திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தலுடைய முதல் நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதை தியாகதீபம் திலீபன் நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவினர் மேற்கொண்டு வருகின்ற இந்த நேரத்திலே நேற்றைய தினம் தியாகதீபம் திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தலுக்கு முதல் நாள் பின்னேரம் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை வைத்து ஒரு தரப்பினர் சில குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பது போன்று தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தலை மக்கள் மயப்படுத்தக்கூடாது, அதனை மக்கள் திரட்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக எவ்வாறாக திட்டமிட்டு பொய் பிரச்சாரங்களை செய்து இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளுக்கு துணை போகின்றார்கள் என்ற விடயங்களை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டதன் காரணமாக இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் மேற்கொள்கின்றோம். எங்களுக்கு அவர்களுடைய அந்த உரையாடல் தொடர்பாக நாங்கள் இந்த இடத்திலே கவனம் செலுத்தாத போதும், ஆனால் இந்த தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற மக்களும் புலம்பெயர் தேசத்து தமிழ் தேசிய உணர்வாளர்களும் இந்த உண்மைகளை புரிந்து கொண்டு இந்த அரசியல் பயணத்திலே வழிநடக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் நிகழ்த்துகின்றோம். அந்த வகையிலே நேற்றைய தினம் ஊடக அமையத்திலே நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே EPDPயோடு இணைந்து யாழ் மாநகர சபை ஆட்சியை கைப்பற்றி முன்னர் ஆட்சியை கைப்பற்றி தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தலை எவ்வாறெல்லாம் குழப்புவதற்கு முன்னரும் முயற்சித்தார்களோ அதே போன்ற ஒரு பாணியிலே இன்று அவர்கள் வேறொரு விதமாக இந்த குழப்புகின்ற முயற்சிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்ற அந்த வகையில்தான் முன்னர் அவர்கள் தாங்கள் செய்த அந்த குழப்ப முயற்சிகளை எல்லாம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மீது தான் சுமத்துவதற்கு வழிகிட்டும், அதே நேரம் அது ஆரம்பத்திலே அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தான் அந்த தியாகதீபத்தினுடைய நினைவேந்தலை குழப்பியது போன்ற ஒரு விடயங்கள் பரப்பப்பட்டாலும் பின்னர் அதனுடைய நியாயப்பாடுகள் வீடியோ காணொலி மூலமாகவும் ஊடக நண்பர்களுடைய அந்த தெளிவுபடுத்தல்கள் மூலமாகவும் மக்கள் பின்னர் நன்கு விளங்கி கொண்டார்கள். அந்த மாநகர மேயர் பதவியை வைத்து கொண்டு EPDPயோடு கூட்டு சேர்ந்த அணியினர் எவ்வாறு பொது அமைப்புகளை ஒன்று திரட்டுவது என்ற பெயரிலே இந்த தியாகதீபம் திலீபனுடைய நினைவேந்தலை குழப்புவதற்கு முயற்சித்தார்கள் என்ற விடயங்கள் ஏற்கனவே அறிந்த விடயம். அந்த வகையில்தான் நேற்றைய தினம் திடீரென்று ஒரு ஊடக சந்திப்பை நடாத்தி இந்த தியாகதீபம் திலீபன் அவருடைய நினைவேந்தலையும் மாவீரர் தின நினைவேந்தல்களையும் தாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருவதாகவும் அதனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தான் குழப்புகிறார்கள் என்கின்ற கோணத்திலே குற்றச்சாட்டுக்களை அவர்கள் முன்வைத்து ஒரு போலியான பிரசாரத்தை செய்திருந்தார்கள். அந்த வகையிலே மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம். முதலாக 2018-19 ஆண்டுகளிலே மாவீர செல்வங்களினுடைய பெயர்களை காட்சிப்படுத்துகின்ற சிந்தனையை உருவாக்கியது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. அதன் அடிப்படையிலே ஆவணப்படுத்தி அதனை அந்த பெயர்களை திரட்டி முதலாக நாங்கள் அந்த நல்லூரிலே அமைந்துள்ள தியாகதீபம் திலீபன் நினைவேந்தல் திடலுக்கு முன்னாக உள்ள அந்த காணியில் தான் நாங்கள் அதை ஏற்கனவே காட்சிப்படுத்தி இருந்தோம். அது மக்களுக்கு வரவேற்பை பெற்றிருந்தது. அந்த இடத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மேற்கொண்ட அந்த செயற்பாட்டுக்கு அதனை ஒரு பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நேற்றைய ஊடக சந்திப்பை நடத்திய ஒருவருக்கு நாங்கள் அந்த பொறுப்புகளை முன்னணியின் தலைமைத்துவம் வழங்கியிருந்தது. ஆனால் அந்த பொறுப்பை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செய்து வழங்கிய பொறுப்பை தன்னுடையதாக சொல்ல முற்பட்டு இன்று அந்த காலமாக தாங்களே அந்த நினைவேந்தலை செய்து வருவதாக ஒரு போலியான பிரச்சாரத்தையும் செய்ததோடு இதுவரை காலமும் தாங்கள் செய்த அநியாயங்களை சொல்லாமல் வெறுமனே பழியை போடுகின்ற விதமாக மட்டும்தான் இந்த ஊடக சந்திப்பை நடத்தியிருக்கிறார்கள். உங்களுக்கு இவர்கள் செய்த அநியாயத்தையும் இவர்களுடைய மாநகர சபையினுடைய ஆட்சி காலத்திலும் இவர்கள் நடந்து கொண்ட அதிகார துஷ்பிரயோகம் அநியாய நடவடிக்கைகளையும் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. மாவீரர் தின நினைவேந்தல்களை நாங்கள் 2018-19 ஆண்டுகளிலே செய்து வந்த இடத்திலே அவர்கள் கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட பின்னர் அடுத்த அதே வருடம் அந்த நினைவேந்தலை அவர்கள் கையகப்படுத்தி கொள்கிறார்கள். அது எப்படி நடக்கிறது என்று சொன்னால், நாங்கள் அந்த மாவீரர் தின நினைவேந்தலை
நடத்துவதற்காக மாநகர சபைக்குத்தான் சொந்தமானது அந்த காணி. அந்த காணியை முன்னனுமதி பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் மாநகர சபை ஆணையாளருக்கும் முகவரியிட்டு நாங்கள் இந்த முன்னனுமதியை பெறுவதற்காக நாங்கள் கடிதத்தை வழங்கியிருந்தோம். அன்றைய தினம் அங்கே முன்பகுதியிலே இருக்கின்ற உத்தியோகத்தர் அந்த திகதியை நன்கு பரிசீலித்து அதற்கு எந்த விதமான ஒரு முற்பதிவும் செய்யப்படவில்லை என்கின்ற அடிப்படையிலே அதனை எங்களுக்கு தெளிவுபடுத்தி அந்த இடத்தை எங்களுக்கு வாடகைக்கு தருவதாக அவர் தெரிவித்திருந்த நிலையிலே மறுநாள் எங்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பினூடாக அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மாறி சொல்லிட்டோம், ஏற்கனவே ஒரு ஆள் அந்த இடத்த புக் பண்ணி இருக்கணும், உங்களுக்கு அந்த இடத்தை தர முடியாதுன்னு. அப்போ நாங்கள் நேரடியாகவே அவர்களோடு சென்று நாங்கள் ஒரு விவாதத்தில் ஈடுபட்டோம். நீங்கள் நேற்றைய தினம் எங்களோடு நன்கு அந்த திகதிகளை எல்லாம் பரீட்சித்து உங்களுடைய லெஜரிலே முற்பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்கின்ற விடயம் எல்லாம் எங்களுடைய கண்முன்னே நீங்கள் பரீட்சித்து தான் எங்களுக்கு அந்த உத்தரவாதத்தை வழங்கியிருந்த நிலையிலே திடீரென்று யார் உங்களுக்கு இந்த முற்பதிவை செய்ததாக கடிதம் வழங்கியிருக்கிறார்கள் என்ற கடிதத்தை கேட்ட பொழுது அவர்கள் அந்த கடிதத்தை காட்டவில்லை. எங்களுக்கு அந்த கடிதம் தன்னிடம் இல்லை என்ற கோணத்திலே தான் அந்த உத்தியோகத்தர் சொல்லியிருந்தார். ஆகவே ஒரு தொலைபேசி அழைப்பினூடாக எங்களுக்கு தடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் முதலாக எங்களுக்கு அந்த செயற்பாடு தடுக்கப்பட்டது. அதன் பின்னர் நாங்கள் தொடர்ச்சியாக தியாகதீபம் திலீபன் நினைவேந்தலுக்கு நாங்கள் அவருடைய 12 நாள் வாழ்க்கை செயற்பாடு, அவர் உண்ணாவிரதம் இருந்த 12 நாளிலே நடந்த செயற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் முயற்சித்த பொழுது அந்த செய்தியை அறிந்து அவர்கள் முன்னரே தாங்கள் ஒரு ஆவணப்படுத்தலை செய்ய போவதாக அறிவித்து முன்னனுமதியை நாங்கள் அதற்கும் கடிதம் கொடுத்திருந்த நிலையிலே தாங்கள் அந்த அனுமதியை குழப்பி தாங்கள் முன்னனுமதிகள் பெற்ற மாதிரி அவர்கள் ஏற்பாடு செய்து மாறாக நாங்கள் தான் தங்களுடைய நிகழ்வை குழப்பியது போன்றும் அவர்கள் ஒரு கருத்துருவாக்கத்தை செய்திருந்தார்கள். நாங்கள் அந்த பொழுதுகளில் எல்லாம் நாங்கள் அமைதி காத்து வந்தோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த முன்னனுமதி பெற்ற விடயங்கள் அவர்கள் குழப்பிய விடயங்கள் தொடர்பாக எல்லாம் நாங்கள் இதை ஒரு விடயமாக கருதாமல் தியாகதீபம் திலீபனுடைய நினைவேந்தலோ மாவீரர்களுடைய நினைவேந்தலோ அது ஒரு மக்களுக்கு குழப்பம் விளைவிக்காத வகையிலே மக்களுக்கு இந்த செய்திகள் போய் சேர்ந்து அந்த நினைவேந்தல் தொடர்பாக ஒரு 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 சங்கடமான நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக நாங்கள் இதில் தவித்து வந்தோம். அப்போ இப்படியான தொடர்ச்சியாக திலீபன் நினைவேந்தலாக இருக்கலாம், மாவீரர் தின நினைவேந்தலாக இருக்கலாம், நாங்கள் அனுமதி கொடுத்து அடுத்த நாள் ஒவ்வொரு தடவைகளும் இந்த தொலைபேசி அழைப்புகள் ஊடகங்கள் மறுக்கப்படுகின்ற நிலையிலே கடந்த வருடம் நாங்கள் தற்போது வந்திருக்கின்ற ஆணையாளருடன் நேரடியாகவே சென்று நாங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கதைத்திருந்த பொழுது ஆணையாளர் அதனை ஏற்றுக்கொண்டு சொன்னார் அவர்கள் முன்னனுமதிக்காக தந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது 2023ஆம் ஆண்டு குறித்த இபிடிபியோடு சேர்ந்த ஆட்சி அமைத்தவர் தான் மாநகர சபையினுடைய முதல்வராக இருக்கிறார். அப்போ அவர்கள் இருக்கிற இடத்துல ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் ஏற்கனவே முற்பதிவாக செய்யப்பட்டுள்ளதாக அவர்கிட்ட நேரடியாக கொடுத்ததாக நீங்கள் என்னிட்ட தந்திருக்கிறீர்கள், அவர்கிட்டே நேரடியாக முற்பதிவு செய்ததாக அவர்கள் சொல்கிற இடத்துல ஒன்றும் செய்ய முடியாதுன்ற இடத்துல நாங்கள் ஆணையாளரிடம் நானும் பொன்மாஸ்டரும் தான் அந்த இடத்துல போயிருந்தாங்க. அவர்கிட்ட கேட்டோம், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியை நிர்ணயிக்க வேண்டும், கடிதம் ஒன்று வழங்குவதற்கு ஒரு குறித்த கால எல்லையை நிர்ணயித்திருக்க வேணும். நீங்கள் குறித்த கால எல்லையை நிர்ணயிக்காமல் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் 2 மாதத்துக்கு முன்னம் தருகின்ற பொழுது முன்னரே அவர்கள் தந்து விட்டார்கள் என்று எங்களை தொடர்ச்சியாக நீங்கள் ஏமாற்றிக்கொண்டே வருகிறீர்கள். இது ஒரு அநியாயமான செயற்பாடு என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் அவர்கிட்ட நாங்கள் சொன்னோம். அப்படி என்று சொன்னால் நாங்கள் உங்களுக்கு இப்போவே அந்த கடிதத்தை தரப்போகிறோம் என்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் அவரை சந்தித்து மறுநாள் 2024ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு நாங்கள் அந்த கடிதத்தை வழங்கியிருந்தோம். மன்னிக்கணும், இந்த ஸ்கேனருக்குள்ள அந்த கடிதங்களை எடுத்துட்டாங்க. சரி, இல்லை இருக்கட்டும். அப்போ அந்த கடிதத்தை நாங்கள் வழங்கியிருந்த பொழுது அவர் ஆணையாளர் எங்களுக்கு நேரடியாக அந்த உத்தரவாதத்தை வழங்கியிருந்தார். நீங்கள் முதல் இந்த கடிதம் தந்ததாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆகவே அடுத்த முறைக்கு நாங்கள் அந்த கடிதத்தை நாங்கள் தருகிறோம் என்கின்ற அடிப்படையில் அவர் சொல்லியிருந்தார். அப்போ அதற்கு பின்னர் நாங்கள் எங்களுக்கு அந்த இடம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் இருந்தோம். உங்களுக்கு ஒன்று மக்கள் விளங்கிக் கொள்ள வேணும், இதுவரை காலமும் நாங்கள் கடிதம் கொடுத்தவுடனே முதல் நாள் கடிதம் கொடுப்பவர்கள், அதாவது அவர்களுடைய சொந்த பேரிலும் கொடுப்பதில்லை, வேறு ஒரு பேரில் தான் கொடுப்பினோம். அவர்கள் இந்த
தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் வந்து சாதாரணமாக கூட அறியப்படாத ஒரு நபர் என்ற பேர்லாம் இருப்பார். அவர் செயற்பாடுகளையும் வந்து இல்லாத ஒரு நபராக தான் இருப்பார். இந்த முறை கூட வந்து அவர்கள் ராகுலனோ என்னோன்ற ஒரு பேரில் தான் வந்து அவர்கள் எங்களுக்கு பிறகு வந்து அவர்கள் கொடுத்ததாக வந்து அறிய முடிகிறது. ஆகவே இப்படி வந்து அவர்கள் செய்து கொண்டு வருபவர்கள் இந்த முறை நாங்கள் ஒரு வருடத்துக்கு முன்னதாகவே வந்து இந்த அனுமதியை பெற்றதாக வந்து அவர்களுக்கு நன்கு தெரியும். அப்படி என்று சொன்னால் இந்த அணுகுமுறையை வந்து அவர்கள் 2 மாத காலங்களுக்கு முன்னரோ 3 மாத காலங்களுக்கு முன்னதாக வந்து இதை அணுகியிருக்கலாம். ஆனால் இந்த விடயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டும் தியாகதீபம் திலீபன் அண்ணாவுடைய நினைவேந்தல் இன்று நடைபெற இருக்கின்ற நிலையிலே காலை 9:45 மணிக்கு நடைபெற இருக்கின்ற நிலையிலே நேற்றைய தினம் அவசரமாக அந்த ஊடக சந்திப்பை வந்து நடாத்துவதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்பதை வந்து நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த நினைவேந்தல் நிகழ்வை வந்து மக்களுக்கு வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த நினைவேந்தல் நிகழ்வு மக்கள் மயப்படுத்தப்படக்கூடாது என்கின்ற ஒரு பின்னணியில் தான் இந்த EPDP கும்பல் வந்து செயற்பட்டிருக்கிறது என்பதையும் வந்து நீங்கள் வந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஏற்கனவே இந்த விடயங்கள் தொடர்பாக மாநகர சபை ஆணையாளருக்கு அனுமதி கோரியிருந்த பொழுதும் எங்களுக்கு வந்து கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டது. 2024 2ஆம் தேதிய கோரிக்கை கடிதம் சார்பாக என்று சொல்லி நாங்கள் வந்து முன்னனுமதிக்கு கோரிக்கை விடுத்திருந்த பொழுதும் அவர்கள் சொன்னார்கள் வந்து 2 பகுதிகளாக கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மாநகர சபை முதல்வர் இந்த அறிவுறுத்தலுக்கு அமைவாக சம பகுதிகளாக பிரித்து நீங்கள் அந்த நினைவேந்தலை செய்ய சொல்லியும் அதற்கு அரைவாசியாக வந்து அறவிடப்பட வேண்டிய தொகையை எங்களுக்கு வந்து நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லி வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அந்த இடத்துல நாங்கள் மிக தெளிவாக அதற்கு பதிலாக 2025ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 8ஆம் தேதி நாங்கள் அவருக்கு மிக தெளிவான பதிலை வந்து நாங்கள் கொடுத்திருந்த நாங்கள் ஏற்கனவே வந்து நாங்கள் கேட்ட இடத்துல எங்களுக்கு வாய் மூலமாக நீங்கள் உத்தரவாதம் தந்திருந்தீர்கள். அப்படி இருக்கவும் வந்து நீங்கள் சமமாக வந்து நினைவேந்தலை செய்ய சொல்கிறதுன்றது வந்து நினைவேந்தலை வந்து ஒரு கொச்சப்படுத்துகிற ஒரு செயற்பாடாகத்தான் அது அமையும். அப்படி பகுதியாக செய்ய முடியாது. இது ஒரு வியாபாரங்களுக்கு வந்து இடங்களை பங்களிப்பது போன்று வந்து பங்களித்து வந்து நினைவேந்தல் செய்ய முடியாது. ஆகவே இந்த நினைவேந்தல் தொடர்பான மோதல்களோ அல்லது வந்து நினைவேந்தலை கொச்சப்படுத்துகிற விதமாகவோ வந்து செயல்படுகிற விதமாக வந்து நாங்கள் நடக்க விரும்பவில்லை. அதன் அடிப்படையில் வந்து கோரிய மற்ற தரப்பினருக்கு நீங்கள் வந்து அந்த நினைவேந்தலை வந்து கடைப்பிடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் அனுமதியை கொடுங்கோ என்று சொல்லி வந்து நாங்கள் 8ஆம் தேதியை கடிதம் கொடுத்துட்டோம். ஆனால் நாங்கள் மாவீரர் தினம் தொடர்பாக வந்து இதை நீங்கள் கொடுக்குறீங்கள். ஆகவே வந்து மாவீரர் தினத்தை வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து முன்னனுமதி பெற்றதுக்கு அமைவாக வந்து சமமாக வந்து பின்பற்ற விதமாக செய்யலாம். நீங்கள் எங்களுக்கு தாங்குவோன்றதை வந்து நாங்கள் கேட்டிருக்கிறோம். மாவீரர் தினம் கடைப்பிடிப்பது தொடர்பாக வந்து நாங்கள்லாம் அதை நடைமுறைப்படுத்தி வந்திருக்கிறோம். 2018-19 இடையிட்டு வந்தவர்கள் அதனை உரிமை கோருவது என்பது வந்து ஒரு என்ன விதமான ஒரு செயற்பாடு என்பதை பொது மக்கள் வந்து விளங்கிக் கொள்ள வேணும். அதே நேரம் வந்து நாங்கள் ஒரு விட்டு கொடுப்புக்கு சென்றிருக்கிற நேரத்தில் இப்போ வந்து மாறி என்ன செய்யணும் வந்து முதல்வரை கொண்டு வந்து எங்களை கூப்பிட்டு வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். என்னென்னு சொன்னால் திலீபன் அண்ணையோட நினைவேந்தலை வந்து அவையை செய்ய சொல்லுங்க வந்து இப்போ மாவீரர் தினத்தை வந்து தங்களுக்கு தர சொல்லி வந்து கேட்கணும்னு சொல்லி முதல்வர் கூப்பிட்டு கதைக்கிறான். நாங்களே தெளிவாக சொன்னாங்க. ஆமாம், இது வந்து நீங்கள் வந்து எடுத்த முடிவால் தான் இந்த பிரச்சனையே வந்தது. அந்த அடிப்படையில் வந்து சமமாகன்றதுக்கு நாங்கள் விட்டு தந்திருக்கிறோம். நாங்கள் விட்டு தந்ததன் அடிப்படையில் அந்த நினைவேந்தல் காட்சிப்படுத்தல் என்பது வந்து அது ஒரு நீண்டகால ஒரு செயற்பாட்டில் வந்து வேற வேணும். அதை காட்சிப்படுத்துறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருந்தாலும் அதை நாங்கள் பிரிண்ட் போட்டு அதுக்கு ஃப்ரேமுகளை செய்து ஷெட் அடித்து செய்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஆக குறைஞ்சது வந்து ஒரு கால அவகாசம் தேவைப்பட வேணும். நீங்கள் கேட்டதுக்கு நாங்கள் சமமாக வந்து அவையிலும் செய்ய போகிறோன்ற அடிப்படையில் வந்து நாங்கள் உங்களுக்கு அந்த இடத்தை வந்து அவர்களுக்கு வழங்க சொல்லி நாங்கள் சொன்னதுக்கு பிறகு நாங்கள் அந்த ஆயத்தங்களை நாங்கள் மேற்கொள்ள இல்லை. அப்போ இந்த அடிப்படையில் வந்து அவர்கள் வந்து அந்த இடத்தை தர சொல்லி வந்து உங்கள்கிட்ட கேட்க நாங்கள் தந்த இடத்துல வந்து திருப்ப வந்து அதை வந்து அவர்களும் செய்ய மாட்டேன்னு சொல்லி எங்களுக்கு தான் எங்களுடைய விடயங்களில் தான் வந்து அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து விளங்கிக் கொள்ள வேணும்னு சொல்லி நாங்கள் அதை செயற்படுத்தி சொல்லிட்டு வந்து நாங்கள் அப்படி என்று சொன்னால் நீங்கள் நியாயமாக நடக்க போகிறீங்களன்னு சொன்னால் நீங்கள் சபையில் ஒரு தீர்மானத்தை எடுத்து வந்து அந்த நியாயப்பாட்டுக்கு வாங்குவோன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஆகவே இது வந்து வெறுமனே வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வந்து சேறு பூசோணும் என்ற பேரில் தியாகதீபம் திலீபனுடைய நினைவேந்தலை வந்து கொச்சப்படுத்துறதுக்கும் அதை வந்து மக்கள் மயப்படுத்தப்படாமல் தடுக்கிறதுக்கும் EPDPயோடு சேர்ந்து ஆட்சி அமைச்ச கும்பல் வந்து இன்றைக்கு வந்து செயல்படுது என்ற உண்மையை வந்து தயவு செய்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறது தான் எங்களுடைய ஒரு வினயமான கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நாங்கள் குழப்ப நினைத்ததாக வந்து அவர்கள் சொன்ன விடயங்கள் தொடர்பாக மக்கள் வந்து பூர்ண தெளிவடைவீர்கள் என்ற நம்பிக்கையோடு வந்து
விடைபெறுகிறேன். நன்றி. தொடர்ச்சியாக சில ஆண்டுகளாக வந்து அந்த பகுதியில் வந்து நாங்கள் செய்து வரோம். இந்த நிலையில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அறமற்ற வகையில் வந்து அந்த இடத்த வந்து உட்பதிவு செய்து அந்த மக்கள் இந்த பேரெழுச்சியை வந்து குழப்பு என்று சொல்லி இது சம்பந்தமாக அதானே நான் உங்களை சொன்னேன் என்னென்றால், தொடர்ச்சியாக வந்து அவையல் செய்து கொண்டு வருகிறோம் என்று சொல்கிற அவையின் குற்றச்சாட்டு தொடர்பாக வந்து உங்களுக்கு வடிவாக தெரியும் என்னென்றால், மாவீரர் தினத்தை வந்து முதல் வந்து அங்கே காட்சிப்படுத்துகிற செயற்பாடை வந்து செய்தது யார் செய்தது? தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 2018ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு 2 வருஷம் செய்தது. அடுத்த வருஷம் நாங்கள் என்ன அவர்கள் வந்து எங்களோட அமைப்பிலேருந்து நீக்கப்பட அடுத்த வருஷம் வந்து நாங்கள் செய்கிற அந்த செயற்பாட்டை தடுக்கிறதுக்காக வேண்டி செயற்பட்ட அந்த காணியை நாங்கள் புக் பண்ணி இருக்கத்தக்கனே எங்களுக்கு கொடுக்க வேணாமென்று செயற்பட்டது யார்? அப்போ எங்களுக்கு வர வேண்டிய அனுமதிகள் ஃபுல்லாக வந்து குறுக்கு வழியில் போய், அப்போ சபை உறுப்பினர்களாக இருந்து எங்கள்கிட்ட இருந்து போன 10 பேர் வந்து அங்கே உறுப்பினர்களாக இருந்தவே. அப்போ குறுக்கு வழியில் வந்து இபிடிபி தரப்பும் வந்து அங்கே வந்து இருக்கிற இடத்துல வந்து அவர்களோடு எல்லாம் சேர்ந்து வந்து இந்த நினைவேந்தல குழப்பம் யார் செயற்பட்டது? நாங்கள் 2 வருஷமாக செய்ததை வந்து அடுத்த வருஷம் வந்து அவையில் எடுக்கணுமெண்டா வந்து குழப்பினது யார்? நாங்கள் 2 வருஷம் செய்த எங்களை தானே விட்டுருக்க வேணும். அப்போ நாங்கள் அடுத்த வருஷம் செய்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கேட்க அவர்கள் வந்து அந்த அனுமதியை வந்து தர மறுத்தது தொடர்பாக வந்து யாருமே பேசுகிறீங்கள் இல்லையே. அப்போ யார் குழப்புற? நாங்கள் குழப்பி இருக்கிறோமா அல்லது எங்களுடைய நிகழ்வை அவர்கள் குழப்பி தொடர்ச்சியாக வந்து தங்களுடைய ஆட்சியும் வந்த இடத்துல வந்து கடிதமே கொடுக்காம நாங்கள் ஒரு உத்தியோகபூர்வமான முறையில் வந்து நாங்கள் அதை அனுமதியை பெறதுக்கு குறுக்கு வழியில் போயில்லையே. ஆணையாளர்கிட்ட வந்து நேரடியாக கொண்டு போய் கடிதத்தை கொடுக்க குறுக்கு வழியில் வேறு ஒரு ஆள் கடிதம் தந்ததாக வந்து சொல்லி எங்களுக்கு அந்த அனுமதி மறுக்கப்படுது. சரி, நீங்கள் ஆக குறைஞ்சது நேர்மையான ஆக்கள் என்றால் நீங்கள் தானே அந்த நினைவேந்தலை செய்கிறீங்கள். உங்களோட பேரில் அந்த பெர்மிஷனை எடுக்கலாமே. ஏன் வந்து யாரோ கண்ணுக்கே தெரியாத வேறு ஒரு உறுப்பினர் என்ற பேரில் எடுக்கிறீங்கள்? அப்போ எங்களுக்கும் வந்து அவ்வளோ குழப்பம் இருக்குது. இந்த நினைவேந்தலை வந்து இவங்கள் வந்து குழப்புறாங்களா அல்லது வந்து வேறு தரப்பு அரசாங்க தரப்பு வந்து குழப்புதான்னு பார்த்தால் எங்களுக்கு இப்போ விளங்குது என்னென்னு சொன்னால் அரசாங்க தரப்போடு சேர்ந்து இவங்கெல்லாம் குழப்புறாங்க. விளங்க இல்லாட்ட ஏன் வந்து வேறு பேரில் எடுக்கணும்? இப்போ நாங்கள் என்ன பெர்மிஷன் கொடுக்குறோம், பொன் மாசத்த பேரில் கொடுக்குறோம். எங்களுக்கு ஒரு விதமான தயக்கமும் இல்லை. இப்போ நாங்கள் இதே மாதிரி தான் தெளிவான நினைவேந்தலை 12 நாள் வந்து காட்சிப்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் எடுக்க அந்த இடத்த வந்து தங்களுடைய அதிகாரத்தை பாவிச்சு வந்து எடுக்கிறாங்க. அப்போ இதை நாங்கள் மக்களுக்கு சொல்ல இல்லை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சொல்ல வேண்டிய நிலைக்கவே தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த நினைவேந்தல் தொடர்பாக வந்து மக்களுக்கு வந்து ஒரு குழப்ப நிலை வரக்கூடாது என்ற அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் வெளிப்படுத்த இல்லை. ஆனால் இன்றைக்கு எங்கள் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை வந்து தெளிவுபடுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றதால் வந்து நாங்கள் இந்த விடயங்களை வந்து நாங்கள் பேசியே ஆகும். பொதுவான ஒரு நிலைப்பாட்டில் பொது கட்டமைப்புகளில் இருக்குது. அந்த வகையில் வந்து இப்போ முரண்பாடுகளுக்கு அப்பால் 2 முறை அவர்கள் நினைவேந்தலை தெளிவென்ற அந்த நினைவேந்தலை செய்து கொண்டு வரணும். அதில் மக்கள் மத்தியில் இல்லை கட்சிகளுக்கு இடையிலே யாருக்கும் இடையிலே ஒரு அதிருப்தி இல்லை. அதே மாதிரி மாவீரர் தினத்தையும் நீங்கள் கோப்பாயில் சுமூகமாக செய்து கொண்டு வரல. ஒரு கட்சியிலும் ஒரு இடங்கள் ஒதுக்கி அதில் செய்து கொண்டு வந்து கடந்த ஒரு 3-4 வருடமாக ஒரு எங்கேயும் முரண்பாடு இல்லாமல் சுமூகமாக போயிட்டு வந்துருக்கு. அப்போ நீங்கள் கோப்பாயில் மாவீரர் தினம் அதில் செய்யக்குள்ள அப்புறம் இது இடைநிலையில் செய்யக்குள்ள ஏன் நினைவேந்தல்களுக்கு கட்சிகளுக்குள்ள முரண்பாடு இருக்குது? அதை செய்யட்டு அதில் அதை செய்யக்குள்ள அதில் ஒரு நினைவேந்தல்ன்றது மக்கள் நினைவு கூறுவதற்கு தான். அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றும் வந்தது என்றால் முதல் இடப்பட்ட காலத்தில் வந்து அரசாங்கங்கள் போலீசார் பிரச்சனையினால அரசியல் கட்சிகள் பொருட்படுத்தி செய்திருப்பாங்க. அவர்கள் செய்கிறதுல ஏதாவது குறைபாடு இருந்தால் அது ஒரு முரண்பாடுன்னா நீங்கள் தொடர்ந்து அதை முரண்பாடு. இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கேனே நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இப்படி கேட்குற நீங்கள் ஏன் நீங்கள் மற்ற மாதிரி வந்து அதை நீங்கள் பார்க்குறீங்க இல்லை? இப்போ செய்து கொண்டு ஒரு நிமிஷம் அண்ணே ஒரு நிமிஷம் அதான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் 2018-19 வந்து இந்த நிவேந்தல் செய்ய யாராவது அந்த இடத்துக்கு வந்தவையலா? வேறு அமைப்பினர் யாராவது வந்து குழப்பினவையலா? குழப்பம் இல்லை. அது எங்களே வந்து குழப்பாமல் செய்ய விட்டுருக்கலாமே என்ன? நீங்களே வந்து நீங்கள் அவையெல்லாம் செய்தேன்ட்டு வந்து அந்த கருத்துருவாக்கத்தை திருப்ப செய்ய பார்க்குறீங்க. 2018-19 தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து கட்சி சார்பாக வந்து மாவீரர் நினைவேந்தல் செய்யலை. மாவீரர்கிட்ட பேரை காட்சிப்படுத்தினா அங்கே யாரும் பெறலாம். அப்போ நீங்கள் சொல்கிற வந்து தொடர்ச்சியாக வந்து அவையல் திருப்ப நாங்கள் சொல்கிறோம் நாங்கள்லாம் முதல் செய்த நாங்கள் குழப்பினது அவையல். அந்த அடிப்படையில் நாங்கள் செய்ததை வந்து குழப்பினது யார்? அப்போ நீங்கள் அந்த கேள்வி அவையிட்ட தான் கேட்கணும். எங்கள்கிட்ட வந்து கேட்டு பிரயோசனம் இல்லை. அப்போ நாங்கள் இப்போ உதாரணத்தை பாருங்கள். இப்போ அந்த இது அமைதியாக நடந்து கொண்டு இருந்தது. நாங்கள் வந்து அனுமதிக்க கொடுக்க அனுமதியை குழப்பினது யார்? அனுமதியை தரவிடாமல் தடுத்தது யார்? அப்போ குழப்பினது யார்? அங்கே தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். இப்போ குழப்பினது யாரோ இருக்க நீங்கள் மாறி கேட்குறீங்க வந்து அவை அமைதியாக செய்யணும். அது இல்லை என்ன நினைவேந்தல்
இப்போ சில காலங்களுக்கு முன்பு மக்கள்லாம் செய்து கொண்டு வந்த நினைவேந்தல்கள் இப்போ நாங்கள்லாம் வந்து செய்யறது நினைவேந்தல்களுக்கு யாருமே பொறுப்பு சொல்லல. இல்லை இப்போ நினைவேந்தலுக்கு பொறுப்பு இப்போ நான் சொல்கிறேன் இப்போ சுமூகமாக நடந்து இப்போ நார்மலாக வந்துட்டு இப்போ முரண்பாடுகள் மாதிரி இப்போ வந்துட்டு திருப்பியும் இப்போ நார்மலான நிலைமையிலே நீங்கள் இப்போ 2 பகுதியும் ஒரு இடத்துக்கு முரண்படுறது வர செய்து கொண்டு வரணும். அது நினைவேந்தல் தான் நீங்கள் தெளிவான நினைவேந்தல் அங்கே செய்து அப்போ நீங்கள் விருந்தினர்களுக்கு தெரியும் அதை செய்யணும். இதை காட்சிப்படுத்தல அது ஒரு நினைவேந்தலுக்கே ஒரு பொது அதைத்தானே என்ன நீங்கள் அதைத்தான் உங்களை தெளிவுபடுத்துகிறேன் என்னென்றால் நாங்கள் அதன் அடிப்படையில் தானே நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பெருந்தன்மையோடு நடந்த நாங்கள் இப்போ நாங்கள் தியாகதீபம் திலீபன் அவருடைய காட்சிப்படுத்தலை வந்து அவர்களுக்கு வந்து கொடுக்க சொல்லி வந்து ஆணையாளருக்கு எழுத்து மூலம் நாங்கள் கொடுத்துட்டோம். இதை விட வேறு என்ன செய்யலாமண்ணே? நாங்கள் அதை விட்டு கொடுக்குறதுக்கு வந்து நாங்கள் ஓமன்ட்டு சொல்லிட்டோம். சரிதானே? அப்போ ஓமன்ட்டு சொன்ன பிறகு தெளிவாக வந்து நாங்கள் அந்த சமூகத்தை வந்து கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம். என்னன்னு சொன்னா அதுல ஒரு நினைவேந்தல் காட்சியை ஒன்று நடக்குது. அதே மாதிரி மாவீரத்துக்கு ஒரு கல்வெட்டு நடக்குது. அதுல ஏதாவது ஒரு பிழை இருக்குது, அந்த பிழையை நீ விடக்கூடாது, இந்த அணி அந்த பிழையை விடுது, அதனால இந்த அணியை ஊற கட்டி நாங்கள் செய்ய போறோம் வந்து நீங்க சொன்ன ஒரு நியாயம் இல்லை நீங்கள் சொல்கிற நியாயத்தை இப்போ நான் கேட்குறேன் என்னென்னு 2018-19 என்ன பிழை இருந்தது இந்த மாவீரர் காட்சிப்படுத்தல? நாங்கள் இப்போ என்னண்ணே இப்போ அண்ணே ஒரு நிமிஷம் இல்லை 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 நான் சொல்கிறத கேளுங்க அண்ணே. அண்ணே காட்சிப்படுத்தல் செய்யறதுக்கு இனிதான் நாங்கள் பின் போறோம் அதுக்கான வேலை இல்லை 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 நீங்கள் மாத்துறீங்கள் அண்ணே பாருங்க. நீங்கள் வந்து இந்த 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 ப்ரெஸ் மீட்டின் தன்மையை வந்து மாற்ற பார்க்குறீங்க. இப்போ நான் சொல்கிறேன் என்னென்றால் நான் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் வந்து நாங்கள் செய்ய இருந்தால் எல்லாம் தயாரிப்பு நிலையில் இருந்தது. நாங்கள் 8ஆம் தேதி வந்து இவையல் வந்து சொல்ல அவைக்கு வந்து கொடுக்க சொல்லி சம்மதம் கொடுத்துட்டோம். சம்மதம் கொடுத்ததால தான் அது செய்யலை, அவைகள் செய்ய போயணுமென்றதால் எங்களுக்கு நாங்கள்லாம் செய்ய போகிறோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து 3 லட்சம் 4 லட்சம் ரூபா செலவு வருமானு. அப்போ நாங்கள் செய்யாதவனுக்கு வந்து செலவழிச்சிட்டு என்ன செய்ய போகிறோம்? அப்போ நாங்கள் அவைகிட்ட கொடுத்த நாங்கள் என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் அந்த முயற்சியை வந்து அவைகிட்ட விட்டுட்டோம்னு நாங்கள் இருந்துட்டோம். அதெல்லாம் செய்யலை ஒழிய காட்சிப்படுத்தக்கூடாதுன்னு செய்யாமல் இருக்கே இல்லை. இது முதலாவது. 2வது விஷயம் நீங்களே கேட்குறீங்கள் என்ன பிழை இருக்குன்னு நீங்கள் வந்து அதை வந்து செய்ய பார்க்குறீங்களாண்டு. நீங்கள் ஒன்று தெளிவாக விளங்கிக்கொள்ளணும் பண்ணேன். அந்த காட்சிப்படுத்தல் செய்ததுன்றது வந்து அந்த அதாவது நினைவேந்தல் வந்து பொதுவாக நினைவேந்தல் கட்டமைப்பால் போகுது. நான் காட்சிப்படுத்தலை பற்றி மட்டும்தான் கேட்குறேன். மாவீரர் தின காட்சிப்படுத்தல் நடத்தினது என்பது வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர்களுடைய சிந்தனை விளங்குது. அதில் வந்து பேர்கள் இது செய்து வந்து நாங்கள் வரலாற்றை கடத்தணும்ன்றது அந்த சிந்தனை வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற அமைப்பினுடைய சிந்தனை. அந்த அமைப்பினுடைய சிந்தனையை வந்து களவெடுக்கிறதே புலம திருட்டு விளங்குதானே, அல்ல ஒரு சித்தாந்த திருட்டு. அப்போ நீங்கள் திருடனை விட்டு போட்டு வந்து நீங்கள் குற்றம் சொல்கிறீங்க வந்து திருடி போட்டு வச்சிருந்தவன் வந்து நியாயமான ஆளுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ 2018-19 வந்து நாங்கள் செய்திருக்கிற இடத்துல ஒரு பிழையை சுட்டி காட்டி அவை செய்திருந்தால் வேறு பிரச்சனை. எந்த பிழையை சுட்டி காட்டி வந்து செய்தவை அவையல் செய்யாத இடத்துல நாங்கள் தொடர்ச்சியாக கேட்குறோம். எங்கடைய திருடிட்டாங்க, நாங்கள் எங்கட புலமையும் திருடிட்டாங்க, எங்கட ஆவணத்தையும் திருடிட்டாங்க, எங்களுடைய சித்தாந்தங்களையும் திருடிட்டாங்க என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து அனுமதிக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதை தடுத்து கொண்டிருந்தது யார்? அந்த கள்ளர் விளங்குது என்ன? அப்போ நீங்கள் சொல்லுங்க, இப்போ உரியவனுக்கு அந்த இடம் வந்து கோர்றதுக்கு உரிமை இருக்கா, கள்ளனுக்கு உரிமை கோர்றதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க போகிறீங்களா? ஆகவே நாங்கள் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் இப்போ இந்த விஷயம் வந்தபடியாக நாங்கள் சொல்கிறோம். அப்போ நாங்கள் சொல்கிற விஷயம் நாங்கள் இப்போ விட்டு கொடுத்துட்டோம்னு திலீபன் நினைவேந்தலை வந்து நீங்கள் அவர் கடிதமும் வந்து போட்டிருந்த இடத்துல வந்து நாங்கள் கேட்ட இடத்துல கொடுத்துட்டோம் விளங்குது தானே. அப்போ அதுக்கு பிறகு வந்து இல்லை மாவீரத்தை தான் தாண்டால் என்ன அர்த்தம்? 2 நோக்கம் தான். ஒன்று, நாங்கள் அவர்களுக்கு சம்மதம் கொடுத்தும் அவர்கள் வந்து செய்யாமல் இருக்கிறதுன்றதுன்ற காரணம் என்னென்றால் இவங்கள் எங்களை தடுத்து இவங்களும் செய்யலை தாங்களும் செய்யாமல் பண்ணிட்டாங்கன்ற ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அபகீர்த்தியை ஏற்படுத்தி ஒரு நெகட்டிவான சிந்தனையை கொண்டு போய் தாங்கள் வந்து மாவீர தினத்தை செய்ய போகிறோம்ன்ற மாதிரியான ஒரு தோற்றப்பாட்டை வந்து காட்டுறது மட்டும்தான் இது. இதில் நேற்றையாம் வந்து நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பும் என்னது என்று சொன்னால் இதை சாட்டி வந்து இந்த நினைவேந்தலை கொச்சப்படுத்துறது. பிறகு வந்து இப்போ தாங்களும் செய்யாவிட்டு வந்து நாங்களும் செய்யாவிட்டால் வந்து பாருங்க இவங்கள் வந்து தடுத்ததால் வந்து தாங்களும் செய்யலை என்ற ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணுறது விளங்க. இதில் இருக்க அந்த சூழ்ச்சியை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். இதில் புலவிட்டது நாங்கள் இல்லை, நாங்கள் செய்ததை களவெடுத்தது அவங்கள் களவெடுத்து போட்டு வந்து திருப்ப வந்து அப்படி இருக்கவும் வந்து நாங்கள் வந்து விட்டு கொடுத்துருக்குறோம். நீங்கள் இதில் நீங்கள் 2018-19 ஆண்டு நீங்கள் இருந்த ஆவணத்தை நீங்கள் எடுத்து பாருங்க. நாங்கள் வச்ச ஆவணம் வந்து இன்றைக்கும் இங்கே பின்ன கிடக்குண்ணே வந்து அப்படி அந்த ஆவணம் தான் வச்சு நாங்கள் இன்றைக்கும் கிடக்கு. நாங்கள் இவர்கள் இந்த இடத்தை எடுத்துட்டோம், நாங்கள் கடிதம் கொடுத்து எடுத்துட்டோம் இருக்கையும் நாங்கள் வந்து இவையோட சண்டை பிடிச்சி ப்ரெஸ் மீட் வைக்கல இந்த நினைவேந்தல் இப்படி வந்து செய்துட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்தாங்க
இங்கே இருந்து கொண்டு போய் கிளிநொச்சியில் வச்சுனாங்க. சரிதானே? இங்கே இருந்து கொண்டு போய் வந்து அப்புறம் அடுத்த வருஷம் வந்து நாங்கள் எங்கே வச்சுனாங்க, வல்வெட்டித்துறையில் வச்சுனாங்க. அடுத்த வருஷம் வந்து பருத்துறையில் வச்சுனாங்க. சரிதானே? அப்போ நாங்கள் அப்படித்தான் மாற்று வழியை தான் நாங்கள் நாங்கள் இவையோட மோதி கொண்டு இருக்கே இல்லை அல்ல. இவைக்கு வந்து சரி நல்லூரில் தான் இதான்னு சொன்னால் நீங்கள் ஆவணப்படுத்தி என்ன காட்சிப்படுத்தி மக்கள் மயப்படுத்த தான் வேணுமெண்டா உங்களுக்கு நல்லூர் மட்டும்தான் இடமா இருக்குது. நல்லூர் மட்டும்தான் இடம் இருக்குது. எங்களை மாதிரி வந்து நீங்கள் கிளிநொச்சியிலையும் கிடைக்கலன்ட்டு வந்து இதுலேயும் வந்து காட்டலாமே. அண்ணே நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்றால் இப்போ நாங்கள் காட்டலாம், நாங்கள் காட்டியிருக்கிறோம். நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்றால் இப்போ அண்ணே இப்போ நான் சமமான உரிமை இல்லை என்று நான் சொல்ல வரையில்லை. இதை தாண்டி மாவீர தினத்துக்கு வருவோம். மாவீர கல்வெட்டுல வந்து எத்தனை பேர் புதுசா பதிவு செய்யப்பட்டிருக்கு, போன வருஷம் எத்தனை பேர் புதுசா பதிவு செய்யப்பட்டிருக்கு, அது ஒரு இடம் ஒரு காட்சிப்படுத்தல்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். அதை இப்ப குழப்பி இன்னும் ஒரு தரப்பட்ட போயிக்க அதில் ஒரு குழப்பம் வரத்தானே போகுது. இப்போ பொருங்கண்ணே, இப்போ நீங்கள் வந்து அந்த உங்களோட இதில் இப்போ நான் கேட்குறேன் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தினது யார்? 2018-19 இப்போ நாங்கள் வந்து உள்வாங்க இல்லையா புது பேர்களை நாங்களும் உள்வாங்கியிருக்கிறோம், நாங்களும் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். என்ன 2-3 இடத்துல இப்போ நாங்கள் கேட்குறோம் 2018-19 நாங்கள் காட்சிப்படுத்தினதை குழப்பி எங்களுக்கு அந்த அனுமதியை வந்து தங்களுடைய அதிகாரத்தை வச்சு தடுத்தது யார்? நாங்கள் வந்து செய்யாமல் விட்டு போட்டு நாங்கள் இதை பற்றி அக்கறையை எடுக்காமல் விட்டு போட்டு இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து தனியாக வந்து நாங்கள் இதை வந்து குழப்பறதுக்காண்டி கேட்குறோம்னு நீங்கள் கதைச்சால் அது நியாயம் இருக்குன்னு. நாங்கள் கேட்குறோம் வந்து எங்களையே குழப்பினது யார்? நீங்களே அவைகிட்ட கேட்குறீங்க இல்லை அந்த கேள்வி எங்கள்கிட்ட கேட்குறீங்க. ஆனால் குழப்பினவர்கிட்ட கேளுங்க ஒன்று. தமிழர் தாயகத்தில் நடைபெறும் நினைவேந்தல்களை செய்வதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு மட்டும்தான் தகுதி இருக்குன்னு இல்லை. நினைவேந்தல்கள் எதுவுமே வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக செய்கிற இல்லையா? நீங்கள் கடந்த வரலாறுகள் எல்லாத்தையுமே பாருங்க. நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவென்ற அடிப்படையில் தியாகதீபம் திரிவண்ட நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவிலையும் வந்து புதமைப்புகள் இருக்கணும். சரிதானே? தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக எந்த ஒரு இடத்துலையும் வந்து நினைவேந்தல் மாவீர தின நினைவேந்தலும் செய்கிற இல்லை, எந்த ஒரு நினைவேந்தலும் செய்கிற இல்லை. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உறுப்பினர்களும் அதில் பங்கு பெற்றுவினோம். சரிதானே? ஆனால் எப்படி வந்து அந்த பிம்பம் கட்டி வைக்கப்படுதுன்னு சொன்னாலே அது திட்டமிட்டு கட்டி வைக்கப்படுது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான். சரிதானே? இப்போ நினைவேந்தல்கள் நடக்க இயலாத ஒரு சூழலில் நான் கேட்குறேன்னு வந்து யார் வந்து அதை வந்து கடைப்பிடிச்சிருக்கணும்? சரி, உதாரணத்துக்கு தியாகதீபம் திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல் வந்து செய்ய முடியாத ஒரு சூழல் வந்தது தானே. அந்த நேரம் வந்து அந்த தியாகதீபம் திலீபன் நினைவேந்தலை வந்து செய்தது யார்? ஒருத்தருமே வேற தயாரில்லா நிலையில். அப்போ ஏன் இந்த பொது கட்டமைப்பு அல்லது வந்து கட்சிக்கு முன்னணிக்கு மட்டுமா வந்து பொறுப்பிருக்கு என்றெல்லாம் கேட்குற நீங்கள் அந்த நேரம் வந்து நீங்கள் என்ன செய்த நீங்கன்னு சொல்லி அந்த தரப்போட ஒருத்தரையும் கேட்குறீங்கள் இல்லை. நாங்கள் ஒரு இடம் வந்து கட்சி சாயத்தோடு வந்து நினைவேந்தல் ஒரு இடம் நாங்கள் செய்கிறேன் இல்லை. நீங்கள் ஒரு உதாரணத்தை காட்டுங்க அமையலுமெண்டா. கடந்த காலங்களில் வந்து நினைவேந்தல் செய்ய வந்த முன்னாள் அரசியல் கட்சிகள், இங்கே தமிழ் தேசிய குழுவில் இருக்கிற கட்சிகள், ஒட்டுக்குழுக்கள், ஆயுத குழுக்கள், இவர்கள் புலனாய்வாளர்களுடன் தொடர்பு கொண்டவர்கள் சொல்லி கடுமையாக விமர்சித்த தரப்பு உங்களுடைய கட்சி. அப்படி இருக்கும்போது இப்போது எல்லாமே உண்டாகி இருக்கிறபடியால் அதை அனுமதிக்கிறீர்கள் இல்லை? நினைவேந்தல்களில் வந்து ஒட்டுக்குழுக்கள் இதன் வந்தது இவியல் என்று சொல்லி வந்து விமர்சித்த தரப்பை வந்து எப்போ நாங்கள் விமர்சிச்சினாங்கன்னு சொல்கிறீங்க? அதற்கு நீங்கள் ஆதாரமாக சொல்லுங்கள், நான் அதை தெளிவாக சொல்கிறேன். 2023 வந்ததுக்கு யார் உத்தியோகபூர்வமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆரம்பிச்சதா அல்லது நீங்கள் வேறு யாருமா? எங்கே யாருக்கு தெரியும்? ஊடக பரப்பிலையா? அண்ணே, நீங்கள் உறுப்பினர்கள் கருதுறாங்க. இப்போ பல மக்கள் கூடுற இடத்துல வந்து நீங்கள் கதைக்கிறவர் வந்து எங்கள் ஆதரவாளராக இருப்பார், இதாக இருப்பார், அது வேறு பிரச்சனை. நான் சொன்னேன் நீங்கள் வந்து சும்மா ஒருத்தர் கதைக்கிற கதையை வச்சு கொண்டு வந்து முன்னணி சொன்னதாக வந்து சொல்லலாது. சரிதானே? எங்களை பொறுத்த மாட்டிலே அண்ணே வந்து நான் அடிப்படை சித்தாந்தம் அண்ணே வந்து தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்துக்கு எதிராக செயல்பட்டவர்கள் வந்து அந்த நினைவேந்தலில் வந்து கடைப்பிடிக்கிறது வந்து அது பக்கம் நடிப்பு. சரிதானே? ஆனால் இப்போ நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் அதற்காக வந்து அவர்கள் வந்து நினைவேந்த வர்ற இடத்துல வந்து அவர்கள் நடிப்புக்கு தான் வர்றேன்னா நாங்கள் எந்த ஒரு இடத்துல வந்து நினைவேந்தல் குழு தடுத்துருக்குதா? அப்படி ஒரு நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? தடுத்துருக்குதா அல்லது கலைச்சிருக்குதா? இராணுவம் வந்தால் போலீஸ் வந்தால் கலைப்போம் நாங்கள், அது வேறு பிரச்சனை. ஆனால் கலைச்சிருக்கிறோமா? ஏன் நீங்கள் வந்து அப்படி வந்து நீங்கள் கட்டமைக்கிறீங்களா அந்த கட்டமைப்பை? ஏன் நீங்கள் இப்போ நேற்றையான் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்த விடயத்துக்கு அப்பால் போய் வந்து நீங்கள் அந்த விடயத்தை கட்டமைக்க பார்க்குறீங்க? அதை நீங்கள் ஆதாரத்தோடு சொல்லுங்க. ஒன்று எங்கே ஏதாவது ஒரு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து முன்னுக்கு நின்று உறுப்பினர்கள் செய்திருப்பினோம். ஏதாவது ஒரு இடத்துல
அண்ணே யார் வந்து நெருக்கடியான நேரத்தில் வந்து அது நான் கேட்குறேன் இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் பத்திரிகைகளில் போகும்போதுலேருந்து இதுவரைக்கும் செய்தியாளர்கள் போப்பாயில் இருக்கிற கோயிலுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்பாடு அது நீங்கள் இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பத்திரிகைகள் அந்த நிகழ்வில் 100% விதமான ஆட்கள் அது ஏற்பாடோ சரி எல்லாம் செய்கிறது எல்லாமே அது முன்னாடி தான் ரொம்ப தடை இருக்கிற காலத்திலேயும் சரி போலீஸ் இருந்தாலும் நாங்கள் சொல்கிறத வரலாற்று நாங்களும் மாற்ற விரும்பல அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறோம். மறுபடி இருக்கேக்க விட அந்த கோப்பாய் ராணுவ மாநில முரண்பாடுகள் இருக்கேக்க அதில் செய்தது நாங்கள் அதே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் தான் இப்போ வரைக்கும் அதை செய்து அண்ணே போன வருஷம் மட்டும் அண்ணே வந்து செய்ததான் நாங்கள் ஓ இந்த முறை வந்து எப்படி இருக்க போகுதுன்றது வந்து எங்களுக்கு தெரியாது. போன வருஷம் மட்டும் வந்து கெடுபிடிக்கல தான் வந்து மாவீர தினங்கள் வந்து அனுஷ்டிக்கப்பட்டு வந்திருக்குது. சரிதானே? இப்போ நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் வந்து நாங்கள் மாவீர தினத்தை பொறுத்தமட்டில் எந்த துயிலும் இல்லமாக இருந்தாலும் வந்து அமைப்பாக வந்து நாங்கள் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நினைவேந்தல் செய்கிறதாக எந்த ஒரு இடத்துலையும் வந்து உத்தியோகபூர்வமாக வந்து நாங்கள் அறிவித்தது கிடையாது. நாங்கள் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழு என்று தான் அறிவிக்கிறோம். நாங்கள் அதில் வந்து எங்களுக்கு வந்து பொதமைப்புகள் எல்லாரையும் சேர்த்து தான் நாங்கள் வந்து செயல்படுத்தி கொண்டு வந்துக்கிறோம். ஆனால் பத்திரிகைகள் வந்து ஏதோ ஒரு அதாவது இந்த முன்னணி செய்கிறதா இருந்தால் வந்து மற்ற தரப்பை வந்து போக விடாமல் தடுக்கிறதுக்காக வேண்டியோ அல்லது இன்னொரு நோக்கத்துக்காக இல்லை இல்லை நான் சொல்கிறேன் ஊடகங்கள் தவறு அதுதான் சொல்கிறோம். நாங்கள் எது எங்களுக்கு மறக்க வேண்டிய தேவை இல்லை தானே? ஏன் நாங்கள் மறக்கிறோம்? நாங்கள் மறக்க இல்லையே. நாங்கள் மறக்க இல்லையே. நாங்கள் சொல்கிறோம் வந்து இவர் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செய்தன்றதை நாங்கள் இன்றைக்கும் வந்து முன்னணிக்கார செய்தால் நாங்கள் முன்னணி என்ற பேரில் செய்யலை. இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னென்றால் மாவீரர் தினம் வந்து கடைப்பிடிக்கிறது அண்டைய நாள் நிகழ்வு மட்டும் இல்லை. கரையிலெல்லாம் துப்புரவாக்கி இராணுவ முகாம் இருக்குது. அந்த இடத்துல வந்து சாதாரண பொதுமக்கள் வந்து யார் வந்தவே அல்லது வேறு கட்சிக்காரர் யார் வந்தவே. ஆனால் மாவீரர் தினம் செய்கிறதுக்கு முன்னம் வந்து நாங்கள் அந்த குழுவாக வந்து செய்கிறதுக்கு வந்து நாங்கள் அனுமதிச்சிருந்தாலும் அந்த நினைவேந்தல் ஏற்பாட்டு குழு இதாக முன்னணிக்காரர் தான் போய் நின்று செய்கிறது. அதை பார்த்துட்டு வந்து முன்னணி என்ற பேரில் வந்து நியூஸை போட்டால் நாங்களே மறக்க போகிறோம். நாங்களே என்ன மறக்க போகிறோம்? இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் அந்த கட்டமைப்பு இருக்குது தானே, நினைவேந்தல் கட்டமைப்பு, அதில் பரந்துபட்ட அளவில் பொது அமைப்புகளை உள்ளிட்டாதான் பிரச்சனை. பரந்துபட்ட அமைப்பில் பொது அமைப்பில் உள்ளிருக்கையில் என்ற வந்து உங்களோட குற்றச்சாட்டு. நாங்கள் பரந்துபட்ட அமைப்பில் வந்து உள்ளிருத்திருக்கிறோம். உதாரணத்துக்கு வந்து கிராமிய உழைப்பாளர் சங்கம் இருக்குது, தேசிய மீனவர் நினைவேந்தல்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை நீங்கள் உள்ளிருக்கீங்க. யார் பரந்துபட்ட அவர்கள் வந்து இணைஞ்சு கொள்ளலாம் தானே. வந்து ஏன் நாங்கள் உள்ளிருக்கோம்? நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குள்ள இருக்குது. அவையில் வந்து வாரத்தில் வந்து எந்த ஒரு தடையும் நாங்கள் இந்த ஒரு இடத்துலையும் இருக்கே இல்லையே. ஏன் நீங்கள் வந்து அதை புதுசாக வந்து அதை ஈஸியாக பார்க்குறீங்க? நாங்கள்லாம் ஆரம்ப காலத்திலேருந்து செஞ்சு நாங்கள் சொல்கிறீங்க எதை திலிவண்ட நினைவேதினத்தை திலிவண்ட நினைவேதினத்தில் முதலாவது ஆரம்பத்தில் செய்தது எம்ஏ சிவாஜி. என்னண்டு? ஓ ஒரு விளக்கும் ஒரு என்ன வாழகுத்தியம். சரி, அவரை கூட நீங்கள் உள்ளிட்டு அவருக்கான முன்னுரிமை கூட இதுவரையில் வழங்கினார். யார் கொடுக்கல? நீங்கள் சிவாஜிலிங்கம் மண்ணிட்ட கேளுங்க வந்து அவர் வரையக்கில் வந்து நாங்கள் முன்னுரிமை கொடுக்க இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல வந்து நாங்கள் அவரை புறக்கணிச்சிருக்கிறோமா அல்லது வந்து அவரை வந்து நாங்கள் வந்து மதிக்காமல் நடந்திருக்கிறோமான்னு சொல்லி வந்து நீங்கள் கேட்டு பாருங்க. அந்த குற்றச்சாட்டு யார் சொல்ல வேணும்? அவர் சொல்லணும். எங்களை நோக்கி எப்போயாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரா? இல்லை ஏதாவது ஒரு இடத்துல சிவாஜிலிங்கம் மண்ணே சொல்லியிருக்கிறாரா முன்னணிக்காரர் வந்து என்ன வந்து நினைவேந்தலுக்கு வந்து வரவிடாமல் தடுங்கன்னு சொல்லி தடுத்தாண்டு நாங்கள் நாங்கள் வந்து மாட்டோம்னு சொல்ல இல்லையே. உள்ளிருக்க மாட்டோம்னு சொல்ல இல்லையே. நாங்கள் எந்த இடத்துல வந்து நாங்கள் உள்ளிருக்க மாட்டோம்னு சொன்னாங்க? தமிழ் தேசிய பேரவைக்கே வந்து நாங்கள் உள்ளிட்டு வச்சுருக்கிறோம். வந்து நினைவேந்த கட்டமைப்புக்கு வந்து வர்றத நினைவேந்த கட்டமைப்பு உள்வாங்க அதை உள்வாங்கும் தானே. என்ன ஏன் நீங்கள் தேவையில்லாமல் வந்து குழம்புரியல்?